கேட்டதுக்கு நன்றி. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆர்வ கோளாறுல அவர் புத்தகத்தை வெளியிட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே நான் என்னுடைய மனைவி அனுப்பி ஒரு 10 புத்தகத்தை எடுத்து அனுப்பி நான் கொஞ்சம் பேரை கொடுத்து அவரை அறிமுகப்படுத்தணும், அவரை நூலை அறிமுகப்படுத்தணும், அவ்வளவுதான் இந்த வேலையா இருந்தது. அதுக்கு பிறகுதான் இப்படி காலம் செல்வம்னா இந்த காலம் என்ற சஞ்சியை வெளியிட போறேன்னு கேட்டுனான். இல்லை நான் இந்த நூலை அறிமுகப்படுத்த உடனே அவர் ஓமன்ட்டு அதனால இதை வெகு விமர்சையா நான் அதை செய்ய முடியாம போயிட்டது. ஏதோ என்னாலான நானும் அண்மையில கன்னடாக்களை வந்ததால எனக்கு ஆக்கல செய்யாது. அதனால காலம் செல்வம்ன்றதான் மிகப்பெரிய உதவி. அப்ப இந்த அறிமுகத்தை இதை செய்ததுக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்துல ஒரே ஒரு ஆள் எனக்கு அந்த புத்தகம் சொன்னா சிவகுமாரன்னா புத்தகத்தை பெற்றுக்கொள்றேன்னா அந்த நேரத்துல எங்களோட மதிப்பிற்குரிய நான் மீது பெரிதும் மதிக்கின்ற விக்னேஸ்வரன் அவர்களுடைய கையில இருந்து அந்த நூலொன்றை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன். சிவகுமாரன் அவர்கள அவர் வந்து எங்களுடைய ஆசானுடைய நண்பர், தொடர்ந்து அவரை ஊரை சேர்ந்தவர். இந்த நேரத்தில் எனக்கு இந்த இடத்தை தந்து பேச வச்சதுக்கு காலம் செல்வாங்க. இது முதலாவது மேடை என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி செல்வண்ணா, நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். காலம் செல்வம் அவர்கள் தனது நன்றியுரையை அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பெரிய பேச்சு பேசலாம்னு நன்றி உரை சொன்னேன். நன்றி உரை அது நல்ல சந்தோஷம். என்னென்னா அதுதான் கடைசி, அது கணக்கு இல்லை. நன்றி சொல்ல என்ன நம்பிக்கையில் எப்படி எல்லாம் செய்யணுங்கிறது தெரியல. அப்போ நம்பிக்கை வளர்ந்து போகுது. என்ன சொன்னால் ரொமான சிறப்பு செய்ய வைக்கிறே 2 வருஷம் திட்டம். ரொமானில் மிகப்பெரிய தெரியாது. அவர் படைப்பு மூலம் ஒரு பெருந்தொகை என்ற எண்ணம் நினைக்கிறேன். ஒரு முதியோரோட என்ன சந்திச்சேன்னா கணவர் சிறிய தொடர்பாக குழந்தை 3 நாள் எப்படி வியாபாரம் பண்ணி நாங்கள் விடமாய் சொன்னாங்க. ஒரு அற்புதமான மனிதர்கள் நிறைந்த இடம். லூமான நடந்தது சந்திக்கிற காலத்தில் நான் பிடிப்பில்லை. கையெழுத்து பிரதி செய்கிற ஒரு பார்வையை சந்திய அவர் வந்து யூனிவர்சிட்டியில கதிரையில் இருத்தி ஒரு அன்றாட உரையாடுவார். எல்லாருடைய படைப்புகள். இப்போ எனக்கு பிரியமான மகாகவியை அவர் கொடுத்த முக்கியம் ஒரே மனைவிய. ஆனால் இது 2 வருஷம் திட்டம். இதில் உண்மையில ஒரு ஆள்கிட்ட நான் கட்டுரை கேட்க போன இடத்துல சுதர்சன் செல்வத்துறை அவர் சொன்னார், அண்ணன் எனக்கு இந்த சமத்துவத்தாக இருப்போம். நான் அவற்ற மாணவர், நான் வேளாளர் யூனிவர்சிட்டியில் தமிழ்துறை விரிவுரையாளராக இருக்கிறேன். நான் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்து வந்து அவரோட சிக்கப்பட்டு கஷ்டம், நானும் கஷ்டமானாலும் அவருக்கு கஷ்டமானாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அதால பெரிய சிக்கம். அந்த புத்தகம் வந்து சிறப்பாக வந்தது. இந்த நேரத்தில் இந்த கடைசி நேரத்தில் எனக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு அது எவ்வளோ 5 கோப்பி போகுதோ 100 கோப்பி போகுதோ முடியல. சென்னையில் நடக்கிற தமிழ் புத்தக கண்காட்சியில் இடத்தின் சார்பாக புலமைந்த சார்பாக இந்த சந்திகை வரவும் என்ற முடிவாதத்தில் மிக அவசரமாக செய்யப்பட்டது. அதை செய்தது அரவிந்தன் என்று அன்பேசாகி அவரால் எனக்கு அந்த வடிவமைப்பு செய்திருந்தவர். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இங்கே வந்து இந்த அஞ்சலி உரையாற்றினவர்களை இது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இவங்க 2 பேருக்கு நீங்கள் பெருசாக கூட்டங்கள் செய்ய வேணும், அஞ்சலி செய்ய வேணும். ரவி எங்களோட வாழ்ந்தது. அது கனடா வந்து நாடகத்தில் பேசணும். குழந்தை வந்து உண்மையில எங்களுக்கு முக்கியமான, அதாவது ஆரம்ப காலத்திலேயே இல்லை எங்களுக்கென்று அமைப்புக்கென்று எழுதப்பட்ட நாடகம் தான் அந்த அப்போ நாங்கள் மறக்கலாம். ஆனால் வேறு வேறு சிக்கல்களால் அது பிந்தி போனால் கூட நான் ஒரு நிகழ்ச்சியை கர்நாடகத்துக்குள்ள
இவ்வளவு செய்யலன்னு அவைய கடந்து போயிடலாம். இந்த ரவியோட நாங்கள் வாழ்ந்த நாங்களே ரவி பட்ட அந்த வயப்பட்ட கடன் அவற்ற பிரச்சனை எல்லாம் தெரியும். அப்போ ஆனால் அவைக்கு இங்கே பெரிய நிகழ்ச்சிகள் கண்டு நடக்கும் கட்டாயம். இது நான் ஒரு நிகழ்ச்சி வைக்க அனுமதி செய்கிறேன். அது ரெண்டு வந்து பேச வந்து 2 பேருக்கும் மேலே நான் வளவனோட கேட்டேன்னா வளவன் சொன்னால் அது ஒன்றும் இல்லை சொன்னோன்னே நீங்கள் செய்யணும். இது ஸ்ரீ வந்து ஸ்ரீ வந்து நான் இது 4வது இடம் 3வது இடம் இந்த குழந்தையை பற்றி பேசுகிறேன். என்ன தெரியுதுன்னா நான் குழந்தைக்கு சிறப்பு செய்தது ஸ்ரீயாக ஸ்ரீதான் எனக்கு சம்பந்தம் பண்ணினேன். அந்த அவர் சொன்னது எனக்கு என்ன அவங்க என்ன வைக்க தோட்டம் வைக்கிறது இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு அவரை கேட்ட பிறகு அவர் வந்து நான் மறுப்பிச்சேன். நான் ஒரு பேசுகிறேன் ஒரு புள்ளியெல்லாம் வந்தேன். சாட்டி நீங்கள் ஒரு புள்ளியை பார்த்துட்டு போகலாம். நான் அவர் எல்லாம் வேலையில் தம்பி நீங்கள் நினைச்சதுக்கே நன்றி என்று சொன்னேன். இருந்தால் நான் அவர்கிட்ட சிறப்புகள் செய்து அங்கே வெளியிட போனேன் யாழ்ப்பாணத்துக்கு. அவர் அவர்கிட்ட போய் அவரை அழைச்சேன். அவர் சொன்னார், ஐயோ நீங்கள் செய்யணும் நான் வர மாட்டேன். அதில் என்ன நீங்கள் சும்மா வந்தது ஒரு பார்வையாளராக இருக்கும் இந்த கிழமையை விட்டுட்டு வரையை காட்டு கொஞ்சம் காட்டு சொன்னேன். பின்னேரம் கூட்டம் நேரம் அவரவே அவர் சைட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி சொல்லி அங்கே வச்சு ஒரு பொன்னாடி எல்லாம் போட்டு அவர் வெட்கப்பட்டு அவருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் காலம் அவருக்கு ஒரு பெரிய சிறப்பை செய்கிறது. சிலைக்கு நம்ம மாஸ்டர் பேச்சு கேட்டிருக்கேன். அதுக்கு வள்ளுவர் சொல்லிச்சு. அதை வள்ளுவர் சொல்லுவாங்க, கேட்க விரும்புகிற ஆட்களும் விரும்புகிறார், கேளாரும் விரும்புகிறார். கேளாருக்கு வள்ளுவர் சொல்கிற அர்த்தம் எதிரிகள், அதெல்லாம் கேளாத. அப்படி நவமாசர் வந்து ஒரு விஷயத்தை பொறுப்பேற்றால், நான் இப்போ எத்தனை 30-40 வருஷம் ஒரு விஷயத்தை பொறுப்பேற்றால் அவர் வந்து மிக வந்து அனுபவம் பண்ணி அது என்ன வந்து அது அவருக்கு நான் தனியாக சிறப்புகள் செய்தேன். நிலையத்தில் ஒரு சிலிக்க பண்ணி போட்டு போகலாம். தனியார் சிறப்புகள் நவமாசராக இன்னும் 2 தனியார் சிறப்புகள் செய்கிறோம். இப்போ புத்தகம் வந்துட்டு மாஸ்டர் சொன்னார், எனக்கு பார்க்கவும் போகிற எனக்கு ஆசையாக இருக்கேன். இப்போ நானும் ஜீவாவும் தான் காருக்கு இருந்து சொல்லுவாங்க சொல்லுவோம். நாள் மாஸ்டர் ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்தவர் நான் தனியார் சிறப்பு அவர்கிட்ட கொண்டே கொடுத்து தட்டினால் வெளியில் சினிமா அடிக்க முடியாது. காரை நான் ஸ்டார்டில் விட்டுட்டு ஒரு தனியார் சிறப்பு கொடுத்துட்டு நான் போவேன். செல்ஃபோனெல்லாம் வந்துட்டு போய் இப்போ நான் சுலபம் மாட்டிக்கொண்டே நான் வேலைக்கு போவோம். மாஸ்டர் ஃபோன் பண்ணுறேன், செல்வம் நீங்கள் கொண்டு வந்ததுக்கு நன்றி, ஆனால் நீங்கள் தந்துட்டு போனதும் கூட சப்பாத்து சப்பாத்துக்கு வேலைக்கு போய் தான் வேறு சப்பாத்து போடுவோம். சப்பாத்து காலத்து மாறிக்கிட்டு காலம் கொடுக்குறது சப்பாத்தை கொடுத்துட்டு அது வந்து 2 நாளைக்கு பிறகுதான் கொடுத்தேன். மாஸ்டருக்கு ஞாபகம் தெரியாது. ஆனால் அது நீண்ட காலமாக ஜீவா சொல்லிக்கொண்டே தெரிஞ்சுது. அதாவது உண்மையில அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்துருக்கேன். விக்கி ஓமன்னு சொல்லணும்னு நான் நினைக்கல. அவங்க எல்லாம் பெரிய ஆக்கள், உண்மையில என்ன பெரிய ஆக்கள். நான் விக்கியை போய் 89ஆம் ஆண்டு விக்கியை பார்க்க போக மாட்டேன். எனக்கு விக்கி என்ன தெரியாது. கோமூர்த்தி என்னோட நண்பர் இருந்தவர் ஒரு ஆஃபீஸோடு தான் பெரிய அவங்க அதுக்கு பொறுப்பான ஆள். இங்கே வந்துக்கிட்டு புத்தகம் மிக அருமையான புத்தகம். அந்த பொறுமை அந்த பெரியார் கொஞ்சம் இனிமையாயும் கொஞ்சம் பொறுமையாயும் கொஞ்சம் எளிமையாயும் இருப்பினும் அதுக்கு ஒரு அடையாளம் நீக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தியது தெரியும். எந்த கூட்டத்துக்கும் ஒரு இலக்கிய தீவிர கூட்டத்துக்கு 25-30 வாரது சரியான கஷ்டம். ஆனால் நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லை சொன்ன உடனே நான் அவர் ஓமிட்டார். அவர் கேட்க உடனே இந்த சேரன் முன்னாடி சேரன் இருந்தால் சேரன் தான் வந்தேன்.
சேரன் வராத வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். வரல சில கூட வரல. அவங்க நாங்கள் எப்படி கண் கொஞ்சம் பிரச்சனாங்கன்னு நான் அவருக்கு சொன்னேன், நான் நீங்கள் சுவாமிங்க உறுதியாகி சொல்லி அவசர பிரச்சனை இல்லை. அப்போ தங்கச்சி வந்து சொன்னேன். நன்றி. அது வந்து எல்லாருக்கும் நன்றி. இப்படி நீங்கள் வந்து 6 மணி எதுவுமே 6 மணியில் போகிறேன் வந்து வீட்டில் சத்தமே வருது. 6 மணியில் போகிறேன். ஆனால் அப்படி இல்லை, ஏதோ ஒன்று நடக்குது. காலம் முழுக்க தமிழ் சமூகத்திலே வேறு சமூகத்திலும் இந்த தீவிரமான பக்கங்கள் இப்படி தான் இருக்குமென்றதை நான் உணர்ந்து கொண்டேன். இது ஒரு பெருசாக பலருக்கு தெரிய வேண்டியது. ஆனால் இது தான் செய்து கொண்டு தான் இருக்கணும். எங்களோட காலம் போனாலும் யாரேன்னு ஒரு ஆள் இந்த தீவிர பக்கத்தை, நேர்மையான பக்கத்தை, உண்மையான பக்கத்தை சொல்லிக்கொள்ள 10 பேருடைய ஆள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கணும். அப்படித்தான் இந்த தமிழ் வளர்ந்து. இன்னைக்கு வள்ளுவரை பற்றி கதைக்கிறாங்க. இடப்பட்ட காலத்தில் வள்ளுவரை பற்றி ஆரோ மாறி மாறி காலங்கள் சொல்லி இப்படித்தான் எங்களோட போராட்டங்கள் மெல்ல மெல்லமா. அது ஒரு காலம் இது 20-25 போக போகிறது. எங்கே என்ன சென்னையில் இருந்தேன், யாழ்நகரில் இருந்தேன், அரசில் இருந்தார். இந்த தீவிரம் வந்து இப்படி தான் இருக்கும். அதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் சோறு வராது. எனக்கே சொல்கிறேன். நன்றி வணக்கம்.